ஹாய் கைஸ், நல்லா தூங்கிட்டேன். இன்னைக்கு வந்து சாட்டர்டேவா, எனக்கு வந்து லீவு. டெய்லி ஒர்க்குக்கு போகிறதுனால எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னைக்கு தான் ஏதோ அதிசயமாக லீவ் விட்டாங்களா, நல்லா தூங்கிட்டேன். தூங்கி இப்போ தான் எந்திரிச்சதும் டைம் பார்க்குறேன் 3:15 ஆயிட்டு. இன்னைக்கு சைலேஷ்க்கும் சாஷிகாவுக்கும் ஸ்கூல். அதனால நான் வந்து சரி அவங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னு நல்லா தூங்கிட்டேன். என் கண்ணை பார்த்தாலே தெரியும் பாருங்க எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு. நான் டெய்லி ஒர்க்கு அப்படின்ட்டு அப்படியே வந்து மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்து அவங்களுக்கு ஹோம் ஒர்க், மறுபடியும் நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு மறுபடியும் மார்னிங் கிளம்பி. ஸோ இதே தான் என்னாச்சு, ரொட்டீனாக வந்து போயிட்டே இருந்துச்சு. பல நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் லீவு கிடைச்சிது. ஸோ லீவு கிடைச்சோன்னே நல்லா தூங்கணும் அப்படின்னு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ட்டு அவங்கள ஸ்கூலில் அனுப்புனதும் நல்லா தூங்கிட்டு மார்னிங் சாப்பிட்டேன். ஆஃப்டர்நூன் அப்படியே தூங்கினேன், டைமே பார்க்கல, நல்லா தூங்கிட்டேன். டைம் வந்து 3:15. ஓகேவா, இப்போ தான் சாப்பிடவே போகிறேன். இப்போ அவங்க ஸ்கூல் விட்டு வேற வருவாங்க. வந்ததும் சும்மா அப்படியே ஏதாச்சும் ஏமாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி வீடியோ போடுறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி லென்த்தான வீடியோ போடல. இனிமேல் இப்படிலாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா சும்மா ஷார்ட்ஸ் போட்டால் மட்டும் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். வீடியோஸாக போட்டால் தான் வந்து நல்லது, நிறைய வியூஸ் வரும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால வந்து இனிமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தான வீடியோஸாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு ஏதோ எனக்கு லீவுங்க போய் ஓரளவுக்கு புதுசாக ட்ரை பண்ணேன். ஓகேவா? கோகனட் நிறைய இருந்துச்சு. ஸோ கோகனட் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து எதுக்கு அப்படி சும்மா வச்சுட்டு இருக்கணும், இல்லைன்னா தூர தான் போடணும். ஸோ அதனால வந்து நல்ல கோகனட்டை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து நெய் சாதம் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். இது பேர் நெய் சாதமா இல்லை கோகனட் மில்க் ரைஸா இல்லை கீ ரைஸான்னு எனக்கு தெரில. பட் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அது வந்து ஏதோ ஒரு மிக்சிங் ரைஸாக செஞ்சு வச்சாச்சு. ஓகேவா? ஸோ அதில் வந்து பீஸ்லாம் போட்டிருக்கேன், பட்டாணி இதெல்லாம் போட்டு. தென் வந்து மீல் மேக்கர் இருக்குல்ல, ஸோ அந்த மீல் மேக்கரை ஆம்லெட் இல்லைன்னா எக் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுக்கு கரெக்டான ஒரு சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தா வந்து சிக்கன் கிரேவி பண்ணுவாங்க. தென் வந்து சிக்கன் அட்லீஸ்ட் ஃப்ரை பண்ணியா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் நான் வந்து சிக்கன் இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்கிறதுனால சாப்பிட மாட்டேன். ஓகேவா? சாப்பிடலாம், பட் வந்து சம்டைம்ஸ் சாப்பிட்றதுக்கு தோணாது. சாட்டர்டே அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து எப்பாவது ரேரா ஓகே, பட்டு ஏதோ மனசுக்கு வந்து எனக்கு தோணலை அப்படின்னா வந்து சிக்கன் சாப்பிட மாட்டேன். அதனால சிக்கன் செய்யலை. ஸோ அதுக்கு பதில் வந்து மீல் மேக்கர் ரிச் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு மீல் மேக்கரை ஃப்ரையாக பண்ணிட்டேன். ஓகேவா? ஆனால் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், பட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ காமிக்கிட்டா அங்கே பாருங்க எப்படி இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கா, நல்லா இருக்கா? உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், பட் என்ன கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் அவங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்குள்ளே நான் செஞ்சுட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்ப்போமா? மார்னிங் கொஞ்சம் சாப்பிட்டேன், அப்புறம் தூங்கிட்டேன். இப்போ எங்கேயும் சாப்பிட சூப்பர். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் சிக்கன் இந்த மாதிரி எடுக்க முடியல அப்படின்னா மீல் மேக்கரை வச்சு ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா இது லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி முடிச்சோன்னா லெமன் இருக்கலாம்,
அதை வந்து நல்லா இது பண்ணி விட்டுருங்க சரியா. ஸோ அப்போனா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மீல் மேக்கருங்கும் போது அது உள்ள வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்காது, அப்படி தானே. ஸோ நம்ம மசாலாஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணாலுமே லாஸ்ட்டாக வந்து அந்த லெமனை வந்து புளிஞ்சு விடும்போது அந்த புளிப்பு உப்பு அந்த மசாலா எல்லாம் வந்து மிங்கிள் ஆகும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சைலேஸு எல்லாத்துக்கும் பாப்பா எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ வந்து இப்படி லீவ் கிடைக்கும் போது தான் நமக்கு பிடிச்ச சாப்பாடை பிடிச்ச எப்படி என்ன பண்ணுறது. ஸோ வந்து அப்படியே வந்து ஒரு மிஷின் லைஃப் மாதிரி லைஃப். ஓகே, இன்னைக்கு எப்படியோ காலேஜ் லீவ் விட்டாங்க. ஸோ அதனால வந்து நிம்மதியாக எல்லாம் தூங்கிட்டு இப்போ சாப்பிட போகிறேன். ஓகேவா? ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, பாய். அவங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஏதாச்சும் அவங்கள சீட் பண்ணும் சரியா, சைலேஷையும் சாஷிகாவையும். சரி அம்மா, ஓகே பாய்.